மகளிர் தின விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு சார்பில் மாநிலம் தழுவிய மகளிர் கருத்தரங்கம். தமிழ்நாடு நில அளவை அலுவலர் ஒன்றிப்பு சார்பில் மாநில மையம் மகளிர் கருத்தரங்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் ராஜா அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடி துவக்கி வைத்தார். மாநில துணை தலைவர்கள் முருகேசன், சரவணன், செந்தில் முருகன், தர்மராஜ், மாநில செயலாளர்கள் முத்துப்பாண்டி, சக்திவேல், சதீஷ் குமார் வரவேற்புரையை அண்ணா குபேரன் மாநில பொதுச் செயலாளர் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் மாவட்ட செயலாளர் பேபி, மாவட்ட துணை தலைவர் திருமதி கல்பனா, கருத்தரங்கை துவக்கி வைப்பவர் துணை ஆட்சியர் நில எடுப்பு காஞ்சிபுரம் திருமதி சாகிதா பர்வீன் அவர்கள் அனுபவ பகிர்வு மற்றும் கலை நிகழ்ச்சிகள், பெண் தோழமைகள் நடத்தினார்கள். கருத்துரை வேறென நீ இருந்தாய் திருமதி லால்குடி ஜோதி அவர்கள் கருத்துரை வழங்கினார்கள். நன்றி உரையை மாநில பொருளாளர் ஸ்டாலினி வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் பிரபு, காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் வெங்கடேசன், செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் லோகநாதன் அவர்கள் கலந்து நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை முன்னின்று செய்தார். மற்றும் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் இந்த மகளிர் கருத்தரங்கிற்கு தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு சங்கத்தின் மகளிர் அமைப்பினர் குடும்பத்துடன் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றனர். பின்னர் நிகழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு சங்கத்தின் சார்பில் நடைபெற்றது. ஒவ்வொரு வருடமும் மகளிர் தின விழா அன்று மாநிலம் முழுவதும் உள்ள நில அளவை அலுவலர்கள் கலந்து கொண்டு விழாவை நடத்தி வந்தார்கள். இந்த விழாவில் மகளிருக்கு அவர்கள் தங்கள் திறமையில் வெளிப்படும் வகையில் பேச்சு போட்டி, நடன போட்டிகளும் நடைபெற்றது. தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு சங்கத்தின் சார்பில் அனைவரும் கலந்து கொண்டார்கள். நம்முடைய அமைப்புக்கு இன்னும் சரியாக நேர மேலாண்மை அமையல. அதனால சீக்கிரமா மற்ற தோழர்களை, பெண் தோழர்களை கொண்டு கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு பிளான் பண்ணோம். ரொம்ப ஆர்வமாக நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டீங்க. உங்களுக்கும் சிறப்பு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மேடைக்கு அழைக்கிறோம். இந்த வாட்டர் பாட்டில் கேம் விளையாடுங்க இல்லையா, அந்த டீம் வின்னர்ஸ் வாங்க. லக்ஷ்மி மயிலாடுதுறை, ஆனந்தி திருவண்ணாமலை, லக்ஷ்மி திருப்பத்தூர். கொஞ்சம் வேகமாக வாங்கப்பா. மைண்ட் கேமிங் ஜெயசக்தி தூத்துக்குடி, ஜோதி சேலம், விஜி சேலம், சிவசக்தி தூத்துக்குடி, ராஜேஸ்வரி கரூர், ஜெயந்தி தர்மபுரி. கொஞ்சம் வேகமா வாங்க. பலூன் உடைத்தல் போட்டி லக்ஷ்மி திருப்பத்தூர், அருணா திருவண்ணாமலை, ஆனந்தி திருவண்ணாமலை. மியூசிக்கல் சேர் காம்படிஷன் ஜெயந்தி தர்மபுரி, கோமதி திருவண்ணாமலை, சுகிதா தர்மபுரி. இன்றைய கருத்துரையாளர் வேறென நீ இருந்தாய் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கும் மரியாதைக்குரிய லால்குடி ஜோதி அவர்களை கௌரவிக்குமாறு அமைப்பின் மாநில தலைவர் அவர்களையும் மாநில பொதுச் செயலாளர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். பொதுச் செயலாளர் அவர்களாலும் தலைவர் அவர்களாலும் மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிக்கப்படுகிற அரண் நிறைந்த கரவொலியை எழுப்பி சிறப்பு செய்வாரான அனைவரையும் கேட்டுக்கொண்டு
செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் வணக்கங்கள் திருமதி சசிகலா அவர்களை கவனிக்க அழைக்கிறேன். பெற்றெடுப்பது
நீ போட முடியுமா? இல்லை நம்ம போட முடியாது. அவன் நம்ம தான் பார்த்துக்கலாம். எல்லா சேனலும் வரும். நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுவா திருவாவதி தூத்துக்குடி. எல்லாருக்கும் வணக்கம். பேசாம டான்ஸு, பாட்டு, கவிதை ஏதாவது பேர் கொடுத்துருக்காமனு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா மகளிர் தினத்தை பற்றி நேற்று நைட்டிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இங்கே வந்து பேசுகிறவங்கெல்லாம் என் பாயிண்ட் எடுத்து பேசிட்டே இருந்தாங்களா, சரி மேடம் லைசன்ஸ் என்னை கூப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லி நானே கேட்டுட்டு வந்துட்டேன். இப்போ நான் அடுத்து பேசுகிறதுல சொற்களையோ பொருட்களையோ எது இருந்தாலும் இந்த அவைகள் வந்து மன்னிக்க கேட்கிறேன். கனியிடை ஏறிய சுளையும் கலையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாலிடை ஏறிய சுவையும் நடிப்பது பொடியும் பாடும் தென்னை நல்கிய குளிரிட நீரும் இனியன என்பேன் எழிலும் என் தமிழை உன்னை என்னுயிர் என்பேன் கண்ணீர். என் தமிழே உனக்கு என் முதல் வணக்கம், அவைக்கு என் அன்பு வணக்கம். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்து அவர் மைந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை கூட்டி வைப்போம் என்ற வித்தை மனிதர் தலைக்க வேண்டார். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவீனில் ஆறு திங்கே பெண் இடைப்பிள்ளை பார் என்று கும்மியடி. வேதம் படைக்கவும் நீதி படைக்கவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி. சாதம் சமைக்கவும் செய்திடுவோம், சாரி படைக்கவும் செய்திடுவோம் என்று இங்கு கூடியிருக்கும் அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பெண்ணின் பெருக்கத்தை யாவுல என்கிறார் வள்ளுவர். பெண்ணின் பெருக்கத்தை யாவுல அப்படின்னா பெண்ணை விட பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் சொல்லி இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க. பெண்ணை விட பெருமையான விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. பெண்ணின் பெருக்கத்தை யாவுல. இந்த பெண்கள் தினத்தை நம்ம எதுக்காக கொண்டாடுறோம்? 1908ஆம் ஆண்டு நியூயார்க் நகர்ல பஞ்சாலைகள்ல பெண்கள் 16 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. 16 மணி நேரம் வேலை பார்த்து குறைவான ஊதியத்தோட வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தா சம்பளம் உட்காந்து முடியுமா? கண்டிப்பா முடியாது. வீட்டுக்கு வந்து சமைக்கணும். அப்போ 24 மணி நேரத்துல 16 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. வீட்டுக்கு வந்து சமைக்கிறாங்க, மறுபடியும் தூக்குறாங்க, எந்திரிக்கிறாங்க, மறுபடியும் அதே வேலை. சலித்து போன பெண்கள் நிரப்ப பொறுத்தவர்களின் கோபம் நெருப்பை விட கோபமானது. நிரப்ப பொறுத்தவர்களின் கோபம் நெருப்பை விட ஆற்றலானதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பெண்கள் சலித்த பெண்கள் உள்ளிருந்து போராட்டம் நடத்துறாங்க. அதுக்கடுத்து வீதியில நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பொண்ணுங்க, 4 பொண்ணுங்க, 6 பொண்ணுங்க நடக்க ஆரம்பிச்சவங்க 15,000 பெண்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீதியில போராட்டம் பண்ணி எதுக்காகனா நம்மளோட வேலை நேரத்தை குறைக்க சொல்லி. உடனே குறைச்சிட்டாங்களா? அடுத்த நாளே குறைச்சிட்டாங்களான்னா அதான் இல்லை. போராடுறாங்க.
இருக்கு அதிகாரம் கொடுத்த நாடுகள் எல்லாமே முன்னாடி போயிடுச்சு. கல்வி லேட்டா கிடைச்சதா இருந்தா பின்னாடியே வந்துட்டு இருக்கு. 1947 ஜப்பானும் ஏழை நாடு, இந்தியாவும் ஏழை நாடு. 1950 ஜப்பான் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடு, இந்தியாவும் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடு. 1975 ஜப்பான் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடு, இந்தியாவும் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடு. 2000 ஜப்பான் வளர்ந்த நாடு, இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கும் நாடு. 2010 ஜப்பான் வளர்ந்த நாடுகளிலேயே மிகப்பெரிய வளர்ந்த நாடு, இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கும் நாடு. ஏன் இந்த பாப்பாடு? எத்திரியா பெண்களுக்கு இந்த கொடுக்கிற கல்வி அதிகாரம் தான் அந்த நாட்டை வந்து முன்னேற்றும். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாரும் அஞ்சாத நெறிகளும், நிமிர்ந்த யான செருப்பு கொண்டிருப்பதால் பெண்கள் நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாரும் அஞ்சாத நெறிகள்னா அர்த்தம் தெரியும். அது என்ன நிமிர்ந்த யான செருப்பு? தான் கொண்ட அறிவே சிறந்தது, தான் நடக்கும் வழியே சிறந்தது. என்ன விட யாரும் இல்லை இந்த உலகத்திலே. நீங்க நடக்கிறதுல
கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. அன்னை தங்கை மனைவி என்று நீ மடித்த உயர்வை உந்தன் பாதைக்குள் பற்றும் அந்த தீயை அணைக்கும். நீ பயமின்றி துணிந்து செல்ல. முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே. பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் இணையாதே. உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன முன்னே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த அக்னி சிறகே எழுந்து வா. Sri Devi ma'am, ஒரு song ஒன்று just I'm doing it right.
you like to them, give me a letter. என்ற அடிப்படையில் நான் மீண்டும் அழைத்து உங்கள் முன்பாக அவரை அறிமுகப்படுத்துவதில் மாநில மையம் பெருமை கொள்கிறது. பேரான நீ இருந்தால் என்ற தலைப்பில் உரையாட கருத்துரையாளர் லால்குடி ஜோதி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அன்னையாய் அன்பு காட்டுங்கள், தமக்கையாய் கட்டி கேளுங்கள், குழந்தையாய் கொஞ்சம் மகிழுங்கள். இந்த மகளிர் தின கருத்தரங்கை உங்கள் மனதோடு எடுத்து செல்லுங்கள். Thank you.
அனைவருக்கும் வணக்கம். கருப்பொன்று குரு தந்தவள், கடவுளால் நம்மை காத்தவள், தொப்புளுடைய மலர்ந்த உறவு, தூய்மையான வட்ட வான் நிலவு, 7 அதிசயங்களை இடம் தள்ளி வளப்படும் முதல் அதிசயம், இதயத்தின் இனிய சுவாசம், இதழ்கள் மூடி திறப்பதால் அவளே வாசம், தெய்வமாய் பூமிக்கு வந்தவள், நான்கால வழியை தந்தவள், அந்த 2 எழுத்துதான் பெண் எனும் மந்திரம், மனித இனத்தின் முகாந்திரம், ஆதியும் அந்தமும் அவள்தான், அழகியாய் உலாவரும் முதிரா பூந்தான், கங்கையும் காவிரியும் அவள்தான், காலமுறை நீக்கும் கதிரொலிதான், கண்ணுக்கு தெரியாத கருவறை சாமி, கண்ணுக்கு தெரியாத கருவறை சாமி, காலமெல்லாம் நனை காக்கும் நறுமண பூமி, காரியும் மாரியும் கேட்கும் வரம் தராத சாமி, கண் துஞ்சா காலம் மிஞ்சா கேட்காமல் வரம் தரும் சாமி, அதிரனுக்கு அறிவுரையாய் அப்பை, திருமாலுக்கு திருமணமாய் ஆண்டார், வீரத்திற்கு இளைஞராய் வேவராட்சி, கோபனுக்கு சொட்டு முரசாய் கண்ணகி, மனதிற்கு மகிழ்மன்றமாய் மாறவி, கற்பிற்கு காவலாய் கணம் தாண்டிய சீதை, கரைக்கு கரை கண்ட காரைக்கால் போதை, விண்களுக்கு விடிவெள்ளியாய் கல்பனா சாரா, டென்னிஸில் பென்னிஸ் பேசிய சாமியா மிஸ்ரா, கண்ணுக்கு பொட்டிட்டு கை கொள்வதை விட, கண்ணுக்கு பொட்டிட்டு கை கொள்வதை விட, பெண்ணுக்கு பொட்டிட்டு பெருமை சேர்ப்போம், தர்மங்கள் பல செய்ய ஸ்தலங்கள் செல்வதை விட, தாழ்மையான முகம் கண்டு பெண்மையை சேர காப்போம், சில நேரங்களில் காதலியார், பல நேரங்களில் சேயார், எல்லா நேரங்களிலும் தாயார், எல்லா நேரங்களிலும் தாயார். அன்பு கிடந்த மகளிர்களுக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். அன்பு சமுதாய சொந்தங்களே, தமிழ் இன சொந்தங்களே, சங்க காலத்திலிருந்து சுமார் 40க்கும் மேற்பட்ட பெண்பார்ந்தவர்கள் இலக்கியம் கொண்டாடியிருக்கிறார்கள். இன்றைக்குதான் பெண்களுடைய வளர்ச்சி என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சுமார் 40க்கும் மேற்பட்ட பெண்பார்ந்தவர்கள் சங்க காலகட்டத்தில் பெண்பார்ந்தவர்களாக முன்னோக்கி இந்த சமுதாயத்தில் போதிருக்கிறார்கள். அதன் முதன்மையாக அவை பிராட்டி மிகவும் புகழ்பெற்ற புலவி. ஒன்றே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஒன்றே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்று சொன்னேன். ஆண்கள் எல்லாம் உணர ஆரம்பித்து விட்டார்கள், பெண்கள் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. அந்த முனிஸ்கார கதாபாத்திரத்துக்கு தான் தாய்கிழவி தன்னுடைய மகளை 2வது தாரமாக கல்யாணம் பண்ணி கொடுப்பார். அந்த சுருளிக்கிற கதாபாத்திரம் தாலிய குடிச்சு வாங்குவான். அப்ப தாய்கிழவி கதாபாத்திரம் ராதிகா என்ன சொல்லுவாங்க, தாலியை நிமிர்ந்து வாங்கி அப்படின்னா. இந்த சொல்லுங்கிறது எத்தனையோ நூற்றாண்டுகளின் புரட்சியில் இருந்து விடுபட்ட விடுதலை பெற்ற சொல். தாலியை நிமிர்ந்து வாங்கி. ஒரு பெண் கணவனை இழந்தால் மறுமணம் செய்வதற்கு எத்தனை முறை யோசிக்கிறாள். மறுமணம் செய்யாமலேயே தன் வாழ்க்கையை கடித்திருக்கிறாள் என்றால் மறுமணம் செய்யலாம் இந்த உலகமே பேசும். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், மறுமணம் செய்தால் வேற யாரும் பேச மாட்டாங்க, அவங்க மட்டும்தான் சந்தோஷமா இருப்பாங்க. இந்த உலகம் அப்படி. இந்த பெண்கள் விடுதலைக்கு அவ்வளவு கிடைத்திருக்கிறது என்றால் ஆண்களையும் சும்மா சொல்லக்கூடாது. நமக்கான அரண், ஒரு பெண்மணி பேசினார், நமக்கான அரண் என்பது ஆண்கள் தான், நம்முடைய சகோதரன் தான், நம்முடைய கணவன் தான், வேற யாரும் கிடையாது. அந்த முதலில் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டவர்கள் யாருன்னு தெரியுமா? இந்த கேள்வி ஏன் கேட்கிறதுனா, எனக்கு கீழே அமர்ந்திருப்பதனால் என்னை விட அறிவில் குறைவானவர்கள் நீங்கள் கிடையாது. ஏன் தெரியுமா நான் கேள்வியை கேட்கிறேன்?
நான் உயரத்தில் இருந்தாலும் என்னை விட அருகில் பிறந்தவர்கள். அதனால தான் நான் கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கே நீங்க கை தட்டி போடுங்களேன். பசிங்க நல்ல கை தட்டி போடுங்க. உலகத்திலேயே முதல் முறையாக எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டவர்கள் சொல்லுங்க. பச்சேந்திரிபால் ஒரு பெண். 1953 எட்மண்ட் ஹிலாரி, டெல்பின் நார்வே, இவங்க 2 பேரும் தான் அந்த உலகத்திலேயே நம்முடைய எவரெஸ்ட் சிகரத்தை முதலில் தொட்டவர்கள். இது வரலாறு. அடுத்து ஒரு பெண்ணாக இருந்து பெண்ணாக இருந்து பச்சேந்திரிபால் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டார்கள். பத்திரமாக திரும்பி வந்தார்கள். அது ஒரு வரலாறு. 2 வருடத்திற்கு முன்பு செங்கல்பட்டு புத்தக திருவிழாவில் இந்த சகோதரியை சந்தித்தேன். எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட முதல் தமிழ் பெண்மணி முத்தமிழ் செல்வி நாராயணன். இதெல்லாம் வரலாறு. இதெல்லாம் தெரிந்த வரலாறு, நமக்கு தெரிந்த வரலாறு. ஆனால் மறைக்கப்பட்ட வரலாறு ஒன்று இருக்கு, பேசப்படாத வரலாறு ஒன்று இருக்கு. டெல்பின் நார்வே எட்மண்ட் ஹிலாரிக்கு முன்னாடியே 1921 எவரெஸ்ட் சிகரம் தொட்டு சென்றவர் அப்படின்ற ஒரு அசம்ஷன் தான். தொட்டு சென்றவர் ஜார்ஜ் மெலவி. அது பேசப்படாத வரலாறாக, உயிருள்ள வரலாறாக இருக்கிறது. ஜெரி ஆர்மிச்சர் ஒரு புத்தகம் எழுதினார். பல உண்மையான சம்பவங்களை எழுதினார். அந்த சம்பவங்கள்ல அப்படிங்கிற ஒரு நாவல், அந்த நாவல்ல பல உண்மையான சம்பவங்களை எழுதினார். 1921 ஜார்ஜ் மெலவி தன்னுடைய குழுவோடு சேர்ந்து எவரெஸ்ட் சிகரம் தொடங்கும். 1953 இந்த இருவரும் சாதித்தார்கள். அதற்கு முன்பே 30 வருடத்திற்கு முன்பே ஜார்ஜ் மெலவி போகிறார். இது வெளியே தெரியாத வரலாறு. தன்னுடைய குழுவுடன் 6700, இன்றைக்கும் 4 ஸ்டெப் இருக்கு. பேஸ் கேம்ப், கேம்ப் 1, கேம்ப் 2, கேம்ப் 3, கேம்ப் 4 எவரெஸ்ட் வரைக்கும் 6700 மீட்டர் போறாங்க. 8848 மீட்டர் எவரெஸ்ட் சிகரம் உச்சி ஏறாங்க. ஏற முடியல, திரும்ப வந்தாங்க. 1922 அதே ஜார்ஜ் மெலவி தன்னுடைய குழுவுடன் போர்ட்டர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு சுமைகளை எல்லாம் சுமந்து கொண்டு போறார். 8225 மீட்டர் கடக்கிறார்கள். முறைப்படி கிராஸ் பாயிண்ட் வந்துருச்சு, ஏற முடியாது. குழுவில் வந்த எல்லோரும் சிலர் இறந்து விடுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏற முடியாது, வாங்க திரும்ப போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஜார்ஜ் மெலவி ஒரு வார்த்தை சொல்றாரு. ஒரு பவுச் வச்சிருக்காரு இடுப்புல. அந்த பவுச்ல தன்னுடைய மனைவியின் புகைப்படத்தை வச்சிருக்காரு. கூட வந்த எல்லோருக்கும் சொல்லுகிறார், ஜார்ஜ் மெலவி சொல்கிறார், இது என்னுடைய மனைவியின் புகைப்படம். ஏன் வச்சிருக்கீங்க? நான் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட உடனேயே அந்த உயரத்துல என்னுடைய மனைவியின் புகைப்படத்தை நான் வச்சுட்டு வந்து என் மனைவி கிட்ட போய் சொல்லணும், உன் படம் எவரெஸ்ட் உச்சியில இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுக்காக தான் வச்சிருக்கேன்னு சொன்னாராம். 8225 மீட்டர்களை கடந்தும் அவங்களால போக முடியல, திரும்ப வந்துடுறாங்க. பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, ஏன் அப்படி என்ன தொடரும், ஏன் நீங்க இவ்வளவு ஆசைப்படுறீங்க, இவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்கன்னு கேட்டபோது ஜார்ஜ் மெலவி சொன்னார், பிகாஸ் இட் இஸ் தேர், அது அங்க இருக்குல்ல, நான் தொடங்கல அப்படின்னு சொன்னாரு. திரும்ப வந்துடுறாரு. 1924 இர்வின் என்பவரை அழைத்துக் கொண்டு ஜார்ஜ் மெலவி மறுபடியும் போகிறார். 8500 மீட்டர்களை தாண்டியாச்சு. எவரெஸ்ட் கொஞ்சம் தூரம் தான். ஜார்ஜ் மெலவி சொல்றாரு, கூட வந்தவங்க சொல்றாரு, அப்படியே ஒரு போட்டோ எடுக்கிறேன், ஒரு போட்டோ எடுங்க, நான் போறத பைனாக்குலர் வச்சு பாருங்கன்னு சொல்றாரு. அது என்ன ஒரு பெரிய சிரமம் என்றால், ஏறின பின்னே அந்த எவரெஸ்ட் சிகரத்தை தொடரும் அப்படின்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். அது பைனாக்குலர்ல பார்த்தா தெரியாது. எங்களையும் அழைத்துக் கொண்டு அந்த வவுச்சர் டிஸ்பிளே வச்சிருக்காரு, அழைத்துக் கொண்டு போகிறார் எவரெஸ்டுக்கு. என்ன அவங்களுக்குள்ளே ஒரு ரூல்ஸ் அப்படின்னா, போனவங்க திரும்பி வரல அப்படின்னா எல்லாரும் வந்துடணும். இறுதியும் ஜார்ஜ் மெலவியும் செல்கிறார்கள், எவரெஸ்ட் சிகரத்தை தொடுவதற்காக செல்கிறார்கள். திரும்பி வரவே இல்லை. 1 மணி நேரம் ஆகிறது, 2 மணி நேரம் ஆகிறது, 3 மணி நேரம் ஆகிறது. கேம்ப் 4 இருந்து கேம்ப் 3க்கு லெட்டர் வருகிறது, அவர்கள் இன்னும் வரவில்லை. கேம்ப் லீடர் 2 இருந்து சொல்கிறார், அவர்கள் வரவில்லை என்றால் சிக்னல் கொடுத்திருக்கிறேன், ஒரு பெட்ஷீட்டை அந்த சிகரத்தை நோக்கி வைக்கணும்,
அந்த பெட்ஷீட்டை நான் வச்ச உடனே எல்லாம் வந்திருக்கேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அதன்படி லீடர் வைக்கிறார். எல்லோரும் வந்திருக்கிறார்கள். இருப்பினும் சார்ஜ் பெலனும் வரவே காலம் உள்ளோடி கொண்டே இருக்கிறது. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுவேன், இதை சாதிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அது எந்த காரணமாகவும் நிறைவேறும். 1999 ஒரு டீம் இறந்த உடல்களை எல்லாம் எடுக்க செல்கிறது. அந்த ஒரு பிணத்தினுடைய டேகை பார்த்தால் சார்ஜ் மெலனி எழுதியிருக்கிறது. எவரெஸ்ட் சிகரம் ஏற்பதற்காக சென்றவர்கள் எத்துணை வருடமாக இருந்தாலும் அந்த பிணம் அப்படியே தான் கிடக்குமா. சார்ஜ் மெலனி அந்த நேரோட பார்க்கறாங்க, டேக பார்க்கறாங்க, இடுப்புல காப்புஸ் இருக்கு. கண்ணாடி எப்போது தெரியுமா எவரெஸ்ட் சிகரம் ஏறக்கூடியவர்கள் அணிவார்கள்? பகல் நேரத்தில் அணிந்து கொள்வார்கள், இரவு நேரத்தில் அணிந்து கொள்ள மாட்டார்கள். ஏன்னா சூரிய வெளி சுட்டரித்திருந்தோம். அந்த டீம் ஒரு டீம் வருது. இந்த எவரெஸ்ட் சிகரம் தொட்டிருந்தால்தான் இந்த இடத்தில் விழுந்து கிடக்க முடியும். அந்த பவுன்ஸை திறந்து பார்க்கிறாங்க, அவருடைய மனைவியின் புகைப்படம் இல்லை. மனைவியின் புகைப்படத்தை வைத்துவிட்டுதான் திரும்ப மறுபடியில் அவர்கள் இறந்திருக்கிறார், சார்ஜ் மெலனி இறந்திருக்கிறார் என்ற முடிவுக்கு எல்லோரும் வந்திருக்கிறார்கள். அந்த அசம்ஷன் மட்டும்தான், வேற கிடையாது. எட்மண்ட் ஹிலாரியிடம் கேட்கிறார்கள், இப்படி ஒரு செய்தி கிடைத்திருக்கிறதே அப்படின்னு. அது உண்மையாகவே இருந்தாலும் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டுவிட்டு திரும்ப பத்திரமாக வந்தவர்கள் நாங்கள் தான், அவர்கள் கிடையாது. அது வெற்றியாளர் பணியில் சேரக்கூடாது என்று எட்மண்ட் ஹிலாரி சொன்னதன் பேரில் இன்று வரை அது உறுதி செய்யப்படாத போராட்டம். பெண்மணிகளே, மனைவியினுடைய புகைப்படத்தை வைக்க வேண்டும் என்று சார்ஜ் மெலனி ஆசைப்பட்டால் இல்லையா, சார்ஜ் மெலனியுடைய மனைவி வேண்டுதல் தான் அவன் உயரத்தில் ஏறி மீண்டும் வந்திருக்கிறான் என்ற செய்தியை இந்த உலகத்திற்கு பிரகடனப்படுத்தி இருக்கிறது என்றால் இதை விட வேறு என்ன சார் வேண்டும்? நம்மை காப்பவர்கள் ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் இருக்கு தெரியுமா? நீ பிடிச்சதை பண்ணுன்னு சொல்றதை விட உனக்கு பிடிக்காததை நான் பண்ண மாட்டேன்னு சொல்றதுதான் ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம். ஒரு பெண் பேசும்போது சொன்னான், சுதந்திரத்தை ஏன் கொடுக்க வேண்டும்? என்கிட்ட இருக்கிற சுதந்திரத்தை நான் பயன்படுத்துறேன். ஏன் ஒரு தாய் ஏன் ஒரு வேலா இருக்கக்கூடாது? ஒரு மனிதனுக்கு ஒரு மக்கள் வேளாக இருக்கலாம் இல்லையா? நான் ஏன் மனைவி வேளாக இருக்கிறார் என்று சொல்கிறேன் தெரியுமா? தாய் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான் அதோடு வாழ முடியும், ஒரு மனிதனோடு வாழ முடியும். மகன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான் தந்தையோடு வாழ முடியும். அவள் கணவனை தேடி சென்று விடுவாள். திருமணம் செய்து அவள் கணவனோடு வாழ்வார். கடைசி வரைக்கும் மனைவியோட வாழ்வது யார் தெரியுமா? கட்டிய கணவன் தான். கட்டிய கணவனுக்காக வாழ்பவள் மனைவி. கண்ணதாசன் ஒரு கவிதையில சொல்வார், ஏன் இன்னொரு 5 நிமிடம் குடிச்சலாம். ஏன் தெரியுமா கவிஞர் கண்ணதாசனை எல்லோரும் கொண்டாடுகிறோம்? ஏன் கொண்டாடுகிறோம்? வாழ்க்கையின் வழியை சொன்னவன், அதை தீர்ப்பதற்கான வழியையும் சொன்னவன் கவியரசர் கண்ணதாசன் தான். யாரு? அழகான ஒரு கவிதையா சொல்லுவார், பொன்னம்மாள் என் மனைவி பூமியின் பொன்னுடையார், பொன்னம்மாள் என்ற வைப்பேன் பொங்கி வரும் அன்னையிலே, அன்னை என எண்ணினாலும் ஆதரிக்கும் நலமுடையார், தாழையா போட்டு தடப்பாட்டு நடை நடந்து வாழையிலை போல என் வாசலுக்கு வந்தவன், மானமே ஆணைகளாய் மரியாதை பொன்னகையாய் நாணமாம் காலெடுத்து நடந்து வந்த வண்ணமணி, செடிகள் பழுதானாலும் நீ சேவை நிறத்தால் என் கவிகள் பழுதாகாமல் பார்த்துக் கொண்ட ராசாத்தி, காதோறும் பொய் பேசி கண்ணத்தினை தீர்ப்பிழைத்து வேதாளமாக்கி மனம் சிரித்து விடச் செய்யாமல் ஆதாரமாக நின்ற அன்பு பெரும்பரிசு, பெண்ணென்றால் என்னதென்று பெரிதும் தெரிந்த பின்பு பொன்னப்பா என்னவென்று புத்தியில் கண்டுகொண்டேன். பட்டகடன் கொஞ்சமல்ல, பரிதவிக்கும் கொஞ்சமல்ல, கெட்டகதை கொஞ்சமல்ல, கீழ்நிலையும் கொஞ்சமல்ல, தற்கொலைக்கு நான் முயன்ற சரித்திரமும் கொஞ்சமல்ல, அத்தனையும் தாண்டி இன்று யாருக்காக வாடுகின்றேன்? தத்தையவர் என் மனைவி நாளிக்காக வாடுகிறேன். குடிக்க குடித்ததற்கோ புத்துகின்ற ஊசிக்கோ கண்ணான என் மனைவி காரணமாய் அமைந்ததில்லை. அத்தை மகள் அல்ல, அத்தை மகள் அல்ல, அந்நியன் தான் என்றாலும் சத்தியமாய் அனுமதித்த சமத்து குழந்தை. பொன்னம்மாள் சமையல் என்றால் பூமியெல்லாம் வாசம் வரும். தக்காளி பச்சடியும் சாம்பாரும் காய்கறியும் கொத்துமல்லி சட்டையும் கோவைக்காய் பொரியலுமாய் அள்ளி அள்ளி வைத்தீர்களே, அன்பிலிருந்து பார்த்திருப்பார். சீர்வரிசை ஏற்கவில்லை, சீரகங்கள் ஏற்கவில்லை, பேர்வரிசை ஒன்றினையே பெட்டகமாய் கொண்டு வந்தார். இன்னும் பல்லாண்டு அவள் வாழ நெருமொழியில் ஏற்றமுள்ள பாடுகின்றேன். பொன்னம்மாள் வாழ்க, தந்த புத்திரன் நடி வாழ்க, எல்லா அருளையும் என் கண்ணவரான் கொடுப்பான். இந்த கவிதையை முடிச்சார் அப்படின்னா ஒரே ஒரு உதாரணம், சின்ன உதாரணம் சொல்றேன். சட்டமும் நினைச்சா கட்டிங்க. ஏன் மஞ்சள் கட்டிங்க? கல்யாணம் சொன்னதே ஒரு கணவன் மனைவி சமத்து
சொல்லுமா, டேய் எத்தனை பேர் சமைச்சாலும் உங்க அம்மா மாதிரி சமைக்க முடியாதா அப்படின்னு. ஒரு பெண் 30-40 ஆண்டுகாலம் அந்த கணவரிடமிருந்து பாராட்டை பெறுவதற்காக காத்திருக்கிறார் என்றால் இதை விட பேர் வாழ்க்கையில எதுவுமே இல்லைங்க. பெண்கள் இல்லை என்றால் இந்த உலகம் இருள் அடைகிறது. அதைத்தான் கவியரசு கண்ணதாசன் சொன்னார். சால சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அது என் விம்மல் தனியோடி ஆழம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து வெண்ண வேதன நீருந்தாய் அதில் நான் விழுந்து விடாதிருப்பேன். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் குதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்றதென்றோ. உன் கண்ணில் நீர் வழிந்தால் அப்படின்னு அந்த பாட்டு முடிச்சார் அப்படின்னா, தாயாக, மகளாக, சகோதரியாக, நாட்டினுடைய பெண்மணியாக, போராட்டவாதியாக, இந்த உலகத்திற்கே வேறென இருப்பவன் பெண்தான் 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 என்பதை சொல்லிக்கொண்டு மனைக்கும் மனையாளருக்கும் எழுதின வித்தியாசம். மனைக்கும் மனையாளருக்கும் காற்று, வெள்ளம், புயல் போன்றவைகள் வந்தால் நாம் பத்திரமாக இருப்பதற்காக உருவாக்கப்பட்டது மழை. வாழ்க்கையில் இன்பம் துன்பம் வந்தால் அவை அத்துணையிலும் நம்மை பாதுகாப்பாக வைத்திருப்பவள் மழையால் என்றால் இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. ஒன்றே ஒரு தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு பாடலோடு நான் முடிக்கிறேன். நதி என்பது ஓர் நாள், கடல் என்பதை சேரும், எப்போதுமே ஓடும் நதியாகலாம். ரோஜா செடி போலே நீ பூக்கலாம் இங்கே, காற்றோடு போராடும் குணம் வேண்டுமே. உன் உள்ளங்கையில் சூரியனை மறைத்திட முடியாது. ஒரு பறவை நோக்கி கோபுரம் தான் சாய்ந்திடக்கூடாது. தோழியே தோழியே ஓவியன் கைவல்லி சித்திரம் ஆனது. ஒவ்வொரு வழியிலும் சாதனை உள்ளது. காற்றே பூங்காற்றே ஒரு கவிதை சொல்வாயா, விண்ணில் செல்லத்தான் ஒரு சிறந்த தருவாயா. தென்றலாய் வருகிறேன் பூக்களாய் பூக்களாய். ஆகவே என் பெண்மணிகளே, என் கண்மணிகளே, ஆண் சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் எனக்காக இந்த அருமையான ஒரு வாய்ப்பை, உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நில அளவை துறையினருக்கும் 64 துறைகள் இருந்தாலும் நீங்கள் ஒரு துறைதான் செம்மாந்து இருக்கிறோம். கூட்டத்திற்காக சொல்ல சவால்கள் நிறைந்த இந்த துறையில் எப்போதும் உங்களுடைய சாதனைகளையே இந்த உலகம் பேசும் என்று சொல்லி மீண்டும் இந்த நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொடுத்த அன்றைக்கினிய அலி அவர்களுக்கும் நன்றி கூறி, தேவி அவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அன்பு சகோதரிகளே, உங்களை நம்பித்தான் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டது. ரொம்ப சிறப்பாக கடைசி வரைக்கும் இருந்து யார் எதை பேசினாலும் அதை கூர்ந்து கவனித்து உள்வாங்கிக் கொண்டீர்கள். அமர்ந்து சிறப்பித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. முறையான நன்றி உரைக்காக செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் திருமிகு ஆர் லோகநாதன்